பணியாளர்கள் கைது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். இபிஎஸ் வெளியிட்டிருக்கும் கண்டன பதிவில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்? முழு தகவலை சொல்லுங்க. சென்னை ரிப்பன் மாளிகையுடைய வாயில்ல தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் குண்டுக்கட்டாக காவல்துறையினரால் தூய்மை பணியாளர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது தொடர்பாக தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ரிப்பன் மாளிகை வாசல்ல நள்ளிரவுல அடக்குமுறையை ஏவி கொரோனாவின் போது கூட குப்பைகளை நீக்கி சுத்தம் செய்த தூய்மை பணியாளர்களை அடித்து நொறுக்கி அங்கிருந்து அகற்றி பல்வேறு இடங்கள்ல காவல்துறையினர் சிறை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே சமூக விரோதிகளா, குண்டர்களா, நக்சலைட்டுகளா, ஏழை எளிய மக்கள், அன்றாடம் தூய்மை பணி செய்து சென்னை மாநகரை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய மக்கள். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அதற்கு நேர்மாறாக செயல்பட்டதை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் அறவழியில போராடியது ஒரு தவறா? அவர்களோடு டீ காபி அருந்தியது போல் போட்டோ ஷூட் எடுத்துக்கொண்டீர்கள். அப்போது மட்டும் இனித்தது, தற்போது கொடுத்த வாக்குறுதியை எதையும் செய்யாமல் தற்போது அவர்கள் மீது காவல்துறையை ஏவி கைது நடவடிக்கைக்கு செய்திருக்கிறீர்கள். இது முற்றிலுமாக கண்டிக்கத்தக்கது என கூறி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் நள்ளிரவுல அடாவடித்தனமான வலுக்கட்டாயமாக நம் அரசுக்கும் மக்களுக்கும் பணிபுரியும் நலிவிழைந்த தூய்மை பணியாளர்களை மீது 79 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் இது போன்ற ஒரு அடக்குமுறையை எந்த அரசும் ஏவியதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தூய்மை பணியாளர்களுடைய கண்ணீரை, வலியை, வேதனையை தமிழ்நாடே பார்த்து கலங்குகிறது. அவர்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீருக்கும் நீங்கள் கட்டாயம் பதில் சொல்ல வேண்டும். இன்னும் 8 மாதங்கள் தான் இருக்கின்றன. தேர்தலின் போது மக்கள் அதற்கு தக்க பாடத்தை வழங்குவார்கள் என்ற ஒரு கருத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையின் மூலமாக வெளியிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.